ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். இந்த கேம் பிளேயில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இது வந்து ஒரு நியூ கேம். இந்த கேமோட பேர் வந்து கண்டெய்னர் ஆர்என்ஜி. இந்த கேம் பற்றி எதை பற்றினாக்கா, நம்ம வந்து கண்டெய்னர் ஆர்டர் பண்ணுவோம், அதை திறப்போம், உள்ளார வந்து நம்மளுக்கு ட்ரெஷர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நம்ம விற்போம். அவ்வளோதான் கைஸ். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் இருக்குது. இது ஏதோ போஷன் மாதிரி இருக்குது. கைஸ் எல்லாம் எடுத்து போயெல்லாம் 30 10 41 8 ரூபா 383 ரூபா லாபம். ட்ராப் த ஐட்டம்ஸ். ட்ராப் ஆல்னே இருக்குது, நான் எல்லாமே கொடுத்துருவேன். வாக் டு கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க கைஸ். கண்டெய்னர் இஎக்ஸ் எங்கள் பேட்ச் வேறு கொடுத்துட்ருக்குறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்ட ஒரு கண்டெய்னர், அது வர்றதுக்கு இதோ வந்துருச்சு, அவ்வளோதான். செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. அங்கே ரெண்டாவது கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுவோம். மொதல் நாளுக்கு ஒரு கண்டெய்னர் ஃப்ரீயா? சக்ஸஸ்ஃபுல்லி கிரைம்டு வந்துருச்சு கைஸ். ஏன்னா இத்தனை வருது, நான் ஒன்று தானே சொன்னேன். ஏதோ ஒன்று கிளிச்சில் 2 கொடுத்துட்டாங்க போல். சரி வாங்க கைஸ். இது போய் எங்கள் செரி பிளாசம். ஆமாம் கைஸ், நம்ம இப்போ செரி பிளாசம் ஈவெண்ட் வேறு நம்மளுக்கு போயிட்டுருக்குது. நம்ம கரெக்டாக வரும்போது 2000 ரூபா 2100 ரூபா லாபம். குப்பை தொட்டிலாம் இருக்குது. இதில் 500 ரூபா கொஞ்சம். இதுலேயும் பாருங்க செரி இது இன்வென்ட்ரி ஃபுல்லாக. எந்தடா வந்து வாங்கிக்கோங்க எல்லாம். நல்லா பாருங்கள், செரி பிளாசம்லாம் வச்சுருக்கிறேன் நான். அப்புறமா இதுவும் செரி பிளாசம். இது கோனு. இது என்னது? பிரெட் ஸ்லைஸு. வாங்க கைஸ், இதெல்லாம் போய் வச்சிடலாம். அப்புறமா யாராச்சும் நியூவாக இருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை ஆலில் வச்சுருங்க. அப்படி இருந்தாக்கா தான் உடனுக்குடன் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட 3000 இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு 2000 இதில் போடுவோம். ஒரு 3 கண்டெய்னர். 4 வாங்க முடியுமா? இல்லை 3 வாங்க வரணும் கைஸ். 3மே வந்துடுச்சு. அட் அ டைத்தில் 3மே ஸ்பான் ஆகிடுச்சு. வாங்க கைஸ், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். கம்மியாக தான் கொடுக்குறீங்க. இதில் மைனஸில் போயிடுச்சு கைஸ். 500 போயிடுச்சு. நீங்கள் ஒருத்தங்க இன்வென்ட்ரி ஃபுல்லு நியூ ஐட்டமா புக்கு ஏதோ கிடச்சிருக்கு கைஸ். ஏங்க இன்னும் இந்த கம்ப்யூட்டர்லேயே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கல கைஸ். இதில் வந்து 3K லாபம். மற்றதெல்லாம் 500 நொட்டிட்டு போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் எடுத்தாச்சு. 1K வந்து லாஸில் போயிருக்கு. ஆனால் 3K ப்ராஃபிட், விச் இஸ் 2K நம்மளுக்கு அப்போ ப்ராஃபிட். சரி வாங்க. செரி பிளாசம் ஈவெண்ட் ஹஸ் எண்டட். முடிஞ்சிருச்சான் அப்கிரேட்ஸ்லாம். இங்கே இருக்குது கைஸ், நல்லா போட்டுருக்கு. இப்போ கண்டெய்னர் வாங்குறதுக்கு காசு இல்லை, பரவாயில்ல, இருக்கிற காசுக்கு வாங்கிடலாம் கைஸ். வந்துடுச்சு. அங்கே ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஐட்டம் வந்து என்னன்னு பார்க்கணும் போய். நிறைய பாப்கார்ன்லாம் கிடச்சிருக்குது. 300 லாஸ். இதுலேயே லாஸ் தான். 500 லாஸ் இதில். நாங்கள் அதெல்லாம் வச்சிடலாம். பூலாம் கிடச்சிருக்கு. அந்த புக் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். ஸ்டோரு இது வந்து எப்படி இருந்தாலும் டைட்டில்ஸ் தான். டைசஸ் டைட்டில்ஸ் டைஸ் ஷாப். இன்னும் எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்புறமா காசு நம்மளுக்கு என்னென்ன பார்ப்போம். என்ஜாய்மெண்ட் இங்கே இருக்குது கைஸ். புக்கு கிவ்ஸ் யூ 5% மியூட்டேஷன் லக்கு. மியூட்டேஷன் அவனுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த செரி பிளாசம் அது இதுன்னு. இது வந்து gives you 5% சைஸ் போனஸ். சரி எதை வச்சுக்கலாம் கைஸ்? மியூட்டேஷன் நான் வச்சுக்கேன்.
என்ன கைஸ் இப்போ என்ன ஈவெண்ட்டு? என்ன ஈவெண்ட்? எந்த ஈவெண்ட் இல்லையா? அப்புறம் ஏன் ரெட் கலரில் இருக்குது வானம்? செக்கச்சவேன்னு இருக்குது. சரி வாங்க போய் கண்டெய்னர் வாங்குவோம். 3-4K இருக்குது கைஸ். 3Kக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் வாங்கி லாஸ்ட்டில் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? இப்போதைக்கு நான் இது மட்டும் வாங்குறேன் கைஸ். இந்த பிளாட்லாம் வந்து அன்லாக் பண்ணணும். அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். கம்ப்யூட்டரில் தான் இருக்கணும். வேறு எதில் இருக்கும்? சைஸு தான் கைஸ். இது சைஸு இப்போ கொடுக்குறீங்க. இது என்ன இது பிளாக் ஹோலா? என்ன கைஸ் எல்லாம் பார்க்க பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் போனாக்க சின்ன சின்னதாக காசு கம்மியாக கொடுக்குறாங்க. பரவாயில்ல. இதில் வந்து 700 ப்ராஃபிட். அதிலே காமிச்சிட்றாங்க ப்ராஃபிட்னு. ரெண்டுலேயும் ப்ராஃபிட். இதில் ப்ராஃபிட் இருக்காது கைஸ். இல்லை இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இதுலேயே. 3மே ப்ராஃபிட் கைஸ். இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்கடா எல்லோரும். கூட்டமாக வராங்க கைஸ். அப்கிரேட்ஸில் கண்டெய்னர்ஸ் எவ்வளோ 6000மா? வேறு என்ன வாங்கலாம்? 3K வாங்கலாமா? இல்லை இதே கொஞ்சம் வாங்குவோம். வந்துடுச்சு கைஸ். பெரிய சேராக இருக்குது. வரவும் வருங்க. தக்காளி வெங்காயம். நான் இங்கே என்ன தக்காளி சாப்பாடாக பண்ண வந்திருக்கிறேன். எல்லாம் கொடுக்குறீங்க. 5000 கைஸ். கண்டிப்பாக இது வந்து ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. இது 5000 ப்ராஃபிட். இது ஒரு ப்ராஃபிட் இந்த மாதிரி வந்தால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் கைஸ். இதுவும் லாஸ்ட்டில் போயிடுச்சு. சரி வாங்க இன்னும் நீங்கள் இதையே வந்து இது பண்ணி இதில் செல் பண்ணி சூப்பர் கடை வந்து வாங்கிட்டு போங்கடா. எனக்கு காசு இல்லைடா. இதே போடுவோம் கைஸ். 93 ரூபா தான் இருக்குது கைஸ். எல்லாத்தையும் கடன்னு ஓப்பன் பண்ணிடலாம். 2000 கண்டெய்னர்ஸ் ஓப்பன்டு. மாஸ்ட்ரி இஸ் நவ் லெவல் 2. 1000 2000 ப்ராஃபிட். 3000 பக்கம் ப்ராஃபிட். 7000 போடு. 7000 கைஸ். 10000 பக்கம் ப்ராஃபிட்டு. இதில் லாஸ் தான் பார்த்தாக்கவே தெரியுது. 200 ரூபா மட்டும் லாஸ் ஆகிருக்கு. ஆனால் 10,000க்கும் மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு கைஸ். இது வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம பார்ட் 2வும் போடலாம். இன்னும் இவங்க விற்று தரல கைஸ். வேம்பயர்லாம் வேணாம். ட்ராக்குலா வேம்பயர். அம்பானிலாம் வந்துட்டு போகிறாங்க கைஸ். அம்பானி தலையில் தொப்பி போட்டிருக்காரு. மொட்டை போல் அவர். மொட்டையை மறைக்க கேப் போட்டிருக்காரு. இங்கே பாருங்க கைஸ் மொட்டை. இன்னும் வரல கைஸ். இப்போ தான் 2Kவே வருது. போய் ஒரு 3K போட்டு பார்ப்போம் கைஸ். என்ன தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் மட்டும் நான் ப்ராஃபிட் வந்துடுச்சுனாக்க அதெல்லாம் 3Kவாக நம்ம போடலாம். என்னது லாஸ் கைஸ். திஸ் இஸ் டோட்டலி லாஸ். பரவாயில்ல, ஓவராலாம் லாஸ் இல்லை. கொஞ்சோண்டு ஒரு 700 தான். கஸ்டமர்ஸ்லாம் அதிகப்படுத்துற மாதிரி எதுவும் இல்லையா? கஸ்டமர்ஸ்னு ஒன்று இருக்கா? 3 கஸ்டமர்லேருந்து 4 கஸ்டமர் வருவாங்களா? டக்குன்னு அப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்குங்களா? வந்துருச்சு பாருங்கள். ஏதோ பெரிய பொருள் விற்றுட்டேன். 5 கஸ்டமர் இனிமேல் வருவாங்க. கடை நல்லா விற்றுரும். இதான் இங்கே பாருங்கள், சாண்டா கிளாஸு ஓட்டிகிட்டு போகிற வண்டியில் இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டு போங்க. ஆர்கியாலஜிஸ்ட் வந்திருக்காரு. ஆனால் ஜென்டில்மேன் வந்திருக்கிறாரு. அப்புறமா நூபு வந்திருக்கான். பேக்கன் வந்திருக்கான். எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க. 6000 சேர்ந்துருச்சா கைஸ். அப்போ 2 3K போட்டுடலாம். நீங்கள் வேறு ஆனாவுனா பேட்ச் ஒன்று கொடுத்துட்றாங்க. 2 3K போட்டாச்சு கைஸ். இது காசு அதிகமாக டைம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிடலாம்.
லாஸா? கடவுளே, லாஸாக இருக்கக்கூடாது. லாஸ் தான் கைஸ். 100 ரூபா தான் லாஸ். இதில் கன்ஃபார்ம் பெரிய லாஸ். 2K பக்கம் லாஸ். சொல்லலை, 2K பக்கம் லாஸ் கைஸ். வாங்குங்கடா. இது என்னது? ஃப்ளவர் பூஸ்ட் ஐட்டம் இன் பிளாட். 200 ஐட்டம் பக்கம் வைக்கலாமா? ஓகே ஓகே. இவங்க எப்போ வாங்கி நான் எப்போ போய் கண்டெய்னர் வாங்கி விளங்கிடும். டக்கு டக்குன்னு வாங்குங்கடா கைஸ். இதோ 3 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கண்டெய்னர் வேறு கொடுப்பாங்களாம். இப்போ கேட்டால் வந்து ரோபக்ஸ் 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 ஒன்லி ரோபக்ஸ். டேக் மை மணி, டோன்ட் ஜட்ஜ் மீ, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவருங்கிறாங்க கைஸ். சரி வாங்க, இன்னொரு 3K போட்டுடலாம். இதில் மட்டும் எனக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துருச்சுனாக்கா நான் ஒரே நாள் அம்பானி ஆகிடுவேன் கைஸ். ஜெட் பேக்லாம் இருக்குது. இது எவ்வளோ? 1000மா? இதுவும் லாஸ் தான் கைஸ். 71 ரூபா லாஸ். விட்டா எல்லாம் 1 ரூபா லாஸ்ன்னு வரும் போல். கம்மியாகிக்கிட்டே வருது. போனதாக 100 ரூபான்னு வந்தது, இப்போ 71 ரூபான்னு வருது. இந்த 3Kவே நம்ம போட்டு போட்டு முடிச்சிடலாம். வந்துடுச்சு, 3K வந்துடுச்சு கைஸ். என்ன அது? இது ப்ராஃபிட் கைஸ். 2K ப்ராஃபிட். இல்லை எவ்வளோ ப்ராஃபிட்? 7K ப்ராஃபிட் கைஸ். 7K ப்ராஃபிட். 7K ப்ராஃபிட்டோடு இருக்கும். ஆனால் என்ன, அது விற்று தள்ளணும். விற்றாக்க தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். விற்று போங்களா டக்குன்னு. இருங்க, நம்ம மேப்பை விட்டு ஃபஸ்ட்டு வெளில வரலாம். நம்ம வீட்டை விட்டு. என்ன இடம்? போஷன்ஸ் ஓப்பன் ஷாப். டிவைன் மியூட்டேஷன் போஷன், அதெல்லாம் ரோபக்ஸ். மியூட்டேஷன் லக்கு 1. இது வந்து காமன்னா மல்டிப்ளேஸ் யுவர் மியூட்டேஷன் லக் பை 0.1. 0.1 தானே. இது வந்து செகண்ட் மியூட்டேஷன் லக் செகண்ட் அன்காமன். இது 2. இதுக்கு நான் இதே 2 மடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு போயிடுவேன்ல. 2 லட்சம் தானே எனக்கு ஆகும். இதுக்கு 1 மில்லியனு. சோபா கலெக்ட். ஓ, காசு இங்கே வெளியில இருக்குதா? சரி சரி. இதோ நம்ம வீடு எங்கே இருக்குது? பெஸ்ட் ஐட்டம் கிறிஸ்டலைஸ்டு ரெட்டு. என்ன அது கிறிஸ்டலைஸ்டு ரெட்டு? எது நம்பளுது? இதுதான் நம்பளுதா? ஓகே ஓகே ஓகே. 6000 சேரு, டக்குன்னு சேரு. அப்போ 2ஆக போட்டுடுறேன். 6000 சேர்ந்துருச்சுன்னா 2ஆக போட்டுடலாம் கைஸ். 10,000 சேர்ந்துருச்சு. அவள் 3ஆக போட்டுடலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துடுச்சு, அரைவ்டு. செகண்ட் ஒன்னும் வந்துடுச்சு, தேர்ட் ஒன்னும் வந்துடுச்சு காய்ஸ். என்ன இது? ஈஃபில் டவரா? என்ன டவரு? இருங்க, கேண்டியா? கேண்டி கேனு. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வாயில் வச்சுட்டு வருவாரே, அது இது. இதில் ப்ராஃபிட்டு, இதில் கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டு. 7K பக்கம் ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதுதான் 5K ப்ராஃபிட். இதெல்லாம் கிஃப்ட்டை திறக்க முடியுமா? 26,000 போடு. நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு தூக்குது கைஸ். 25,000 ப்ராஃபிட். இருங்க, அது எதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இப்போ போட்டுடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஏதோ இதுதான். இதை டக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டோன்னாக்க இதை வாங்கிப்பைங்க. இதோ இப்போ பாருங்கள், இப்போ போட்டோன்னே வாங்கிப்பைங்க. டக்குன்னு வாங்குங்கடா. இன்ஸ்டண்ட்டாக இப்போ நம்மளுக்கு காசு கிடச்சிரும். இது ஒரு ட்ரிக்கு கைஸ். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்புறமா சின்ன சின்னதாக இருக்குது அதெல்லாம் போடுங்க. இப்படி போட்டாக்க ஈஸியாக உங்களுக்கு காசு டக்குன்னு கிரைண்ட் ஆகிடும். வாங்க, இப்போ நம்ம 3Kலேருந்து நெக்ஸ்ட்டு 10Kக்கு போவோம். வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு இருங்க கைஸ், நான் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். கண்டெய்னர் ஒன்று அப்கிரேட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம 4 கண்டெய்னர் வைக்க முடியும். இன்னும் ஒரு 3000 இருந்தால் சரி, அது பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த 3 வரட்டும் கைஸ். இதோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ கண்டெய்னர் ரெடி கைஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரீ கண்டெய்னரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னது இது, குப்பை டப்பாவா? ட்ராஷ் கேனு. பரவாயில்ல, எல்லாம் 1K பக்கம்தான் இருக்குது. எவ்வளோ? 6000. ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு வந்து மீதி அந்த 3 திறக்கலாம் கைஸ். எல்லாம் எடுத்துக்கோங்கடா. பெரிய குப்பை தொட்டி இருக்குது. என்ன அது கைஸ், அது விற்று போச்சா? ஏதோ பெருசாக இருந்தது ப்ளூ கலரில். நம்மளுக்கும் அப்படி கிடைக்குங்க கைஸ், கவலைப்படாதீங்க. இது வந்து லாஸ் தான், கிட்டத்தட்ட லாஸ் தான். 2K லாஸ். இது வந்து இதுவும் 2K லாஸ் தான். 1K லாஸ் ஆயிருக்கு. இதில் ப்ராஃபிட் கைஸ், இதில் ப்ராஃபிட். திஸ் இஸ் டோட்டலி எ ப்ராஃபிட். 5K ப்ளஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டுறேன் கைஸ். மிலிட்ரி டேங்கர் 2 ஆர்டர் போடுறேன் கைஸ். 2 வரதுக்குள்ளார அங்கே 20K வந்து சேர்ந்துடும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. வாங்க ஓப்பன் பண்ணலாம். பரவாயில்ல, ஒரு 2K பக்கம் லாஸாக இருக்கும் இல்லையா? ப்ராஃபிட்டு இதில் வந்து ப்ராஃபிட் கிடையாது, இதில் வந்து லாஸ். திஸ் இஸ் லாஸ். 3K லாஸ் ஆயிடுச்சு. இந்த கேம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன், ஃபுல்லாலாம் பார்க்கல. இப்படி விளையாடணுங்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுருக்கேன். இல்லைன்னா அதுவும் தெரியாத மக்கு மடசாம்பிராணியே இருந்திருப்பேன். அவங்க இப்போ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வருது. 1K 9K. This is profit guys. Second, இது வந்து லாஸ். 8K லாஸ் ஆயிடுச்சு கைஸ். 10Kக்கு வாங்கி வெறும் 2K ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இதுலேயும் வந்து 7.5K லாஸ். இன்னும் ஒன்று லாஸ்லையா போகுது, இல்லைன்னா வந்து ப்ராஃபிட்லையா போகுது பாருங்க. 7K தான் இருக்குது. ஸோ இவன் இது என்ன ஸ்டோரு? இன்ஸ்டன்ட் டெலிவரி, இன்ஸ்டன்ட்லி டெலிவர்ஸ் ஆல் கண்டெய்னர்ஸ். எவ்வளோ இது? 19 ரோபக்ஸ். இது வெறும் 10 செகண்ட்ஸ்குள்ளார வரது. இதுக்கு நான் 19 ரோபக்ஸ் கொடுத்தாக்கா அந்த 10 செகண்ட்ஸுக்கு நான் இது பண்ணலாம். இதுக்கு எதுக்கு கொடுக்கணும் நான்? ஏண்டா டேய், ஸ்கேமாக பண்ணி தள்ளுங்க. எஸ் ப்ளீஸ். இல்லை ரோபக்ஸ் தான் கைஸ். ஃப்ரீயாக ஒன்று கூட இருக்க மாட்டேங்குது. இப்போலாம் வர இந்த கேம்ஸ் எல்லாம் இப்படி தான் கைஸ். சரி வாங்க, 13K கிடச்சிருச்சு. வாங்க அதை வச்சு ஒரு இது பண்ணலாம். இதில் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. தான் 4K பக்கம் லாஸ். இன்னும் ஒரு 3 கண்டெய்னர் வாங்கிட்டு முடிச்சிடலாம் கைஸ். கொஞ்சம் ஓவராக இழுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் வந்து ரொம்ப நேரம் போட்டாக்க பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவராகவும் இருக்கக்கூடாது, அரை மணி நேரமும் போகக்கூடாது, ஒரு 5 நிமிஷமும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி கேப்பில் முடிக்கணும். ஸோ வாங்க, இதுதான் இதுலேயே லாஸ். 4K லாஸ். செகண்ட் ஒன் வாங்கிடலாம். சைஸ் ஃபெஸ்டிவல் ஹஸ் ஸ்டார்டடு. சைஸ் ஃபெஸ்டிவல் ஏதோ வந்திருக்கான். போர்ஷன் ஷாப் வந்து ரீஸ்டாக் ஆகிடுச்சுக்காங்க கைஸ். ஓப்பன் பண்ணிடலாம். இங்கடா டேபிள் ஃபேன்லாம் கொடுத்துருக்குறீங்க. டேபிள் ஃபேனு. இது என்னது? ஏலியன் ஷீல்டா? 5K லாஸ்.
இல்லை லாஸ்ட்லேயே தான் போகும் போல் 3மே. லாஸ்ட்டு ஒன் கண்டெய்னர் கைஸ். இதை வாங்கிட்டு உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை விற்பனைக்கு வைத்து விட்டு நான் கிளம்பிக்கிறேன். ஏன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் கண்டெய்னர் என்ன உள்ளார இருக்க போகுது. நல்லா பெருசாக ஏதாச்சும் வந்துடுச்சுனாக்க பரவாயில்ல. ஓப்பன் பண்ணிடலாம். சே, சொன்ன மாதிரி 10Kக்கு உடனே கொடுத்துட்டாங்க. இது வந்து 20K ப்ராஃபிட். ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம். இதோட இந்த இடத்துலேருந்து இந்த பார்ட் வந்து முடியுது. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரி. திஸ் இஸ் பாரி தமிழ் கேமிங். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னாக்க சொல்லுங்கள், நான் போடுறேன். பாய்.